வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விமல். இந்த வீடியோ கண்டென்ட்ல நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஹோமியோபதி மருத்துவம் உலக அளவுல 2வது இடம் பெற்ற மிகப்பெரிய மருத்துவங்க. சரிங்களா? இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை 1796ல டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரிட்ரிக் சாமுவேல் ஹானிமன் அலோபதிக் எம்டி அவர் கண்டுபிடிச்சாருங்க. இந்த ஹோமியோபதி மருத்துவத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, நோயாளிகளுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம ஒரு பாதுகாப்பான மருத்துவ முறையை கொடுக்கணும் ஒரு கான்செப்ட் தாங்க. சரிங்களா? சரி, இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை பார்த்தீங்கன்னாக்க உலக அளவில் வந்துட்டு கடந்த 224 வருஷமா மோர் தென் 50 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஹோமியோபதியை வந்துட்டு பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து வயது முதியவர்கள் வரை எந்த வகையான நோய்களுக்குமே இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையை வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்துகளுக்கும் எந்த வகையான பத்தியமும் கிடையாதுங்க. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகே. சில பேர் வந்து கேட்குற டவுட்ஸ் என்னன்னா, டாக்டர் நான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தேன்னா எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு என்ன பதில்னா, ஹோமியோபதி எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது 100% வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு சிஸ்டம். அட் த சேம் டைம் கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்ஸுக்கு கூட நம்ம ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கறதுனால நல்ல ஒரு குணப்படுத்தக்கூடிய வகையான மருத்துவங்க இது. ஓகே. அடுத்தது பார்த்தா ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ நான் பக்கத்தில் போய் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிசன் இன்ஜெக்ஷன் வாங்கி பண்ணிக்கலாமா, இல்லை டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஹோமியோபதி ஸ்டாப் பண்ணுற அவசியமோ இல்லை. நீங்கள் இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஓகே. அடுத்தது ஹோமியோபதி மருத்துவத்தை வந்துட்டு நம்ம ஸ்லோவாக இருக்குது, இது ரொம்ப லேட்டாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வேண்டியதில்லை. ஹோமியோபதி கான்செப்ட் பார்த்து முழுக்க முழுக்க நோயை சார்ந்ததுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அக்யூட் கண்டிஷன் சொல்லக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் வருது, ஒரு பாடி பெயின் இருக்குது, ஒரு வயிறு வலிக்குது, ஒரு லூஸ் மோஷனாக இருக்குது, ஒரு த்ரோட் பெயினாக இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்மளால் இமீடியட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளினிக் வரக்கூடிய பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஃபீவர் ரொம்ப ஹையராக இருக்குங்க. வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு பார்த்தோம்னா ஃபீவர் இமீடியட்டாக கண்ட்ரோல் ஆகிடுங்க. இந்த மாதிரி நம்ம அக்யூட் கண்டிஷன்ஸ்ல ஹோமியோபதி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரிலீஃப் கொடுக்கும். அட் சேம் டைம் நம்ம க்ரானிக் டிசீஸ் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர், சுகர், அது சைடு தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பாருங்க மக்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவோ மருத்துவ முறைகளில் போய் ஃபாலோ பண்ணி அதனால அந்த நோயோட வீரியம் முத்தி போய் நம்ம கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட, நம்ம நோயாளிகளுக்கு கூட நம்ம கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்துகளால சீக்கிரமான ரிசல்ட்ஸை கொடுத்து 100% லைஃப்ல திரும்பி வராத அளவுக்கு நம்மளால மருத்துவ முறை கையாள முடியும். சரிங்களா? இது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. அதே சேம் டைம்ல நான் மற்ற மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர், இப்போ நான் ஹோமியோபதி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கும்போது நம்ம சில பேருக்கு ஒரு பயம் வரும். நான் ஒரு 5 வருஷமா ப்ரெஷர் டேப்லெட்ஸ் போடுறேன், ஒரு 5 வருஷமா சுகர் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் புதுசாக ஹோமியோபதி எடுக்கிறேனே, அப்படி எடுக்கிறதுனால எனக்கு வரம்புல எதுனா பாதிப்பு வருமான்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. நீங்கள் ஹோமியோபதி எடுக்கிறதுனால பழைய அந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அட் தி சேம் டைம் உங்களோட கம்ப்ளைண்ட்ல இருந்து முழுமையாக குணமடைய வைக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதை நம்ம தெரிஞ்சு